அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவுல பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில இருக்கிற 9 பேரோட 9 நவகிரகத்தில 9 பேர் இருக்கிறாங்க. 9 பேரோட தோஷத்தில யாருன்னா பாதிப்பு அடைஞ்சிருந்தீங்கன்னா, வர பதிவுல ஒரு கிரகத்தில என்னென்ன பண்ணா ஒருத்தவங்க சரியாகுவாங்க அப்படின்றது பதிவுல தரேன். கன்டினியூவா இனிமேட்டு பதிவு வந்துன்னு இருக்கும். என்னோட சேனல புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போறேன். இப்போ சூரியனால வர தோஷங்கள், சூரிய பகவானால வர தோஷங்கள் நவகிரகத்தில. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கோயில் குளத்தில போயிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணா சரியாகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இந்த நான் பதிவுல காமிச்சேன் பாருங்க யந்திரம். இந்த யந்திரத்த வெள்ளி தாயத்து, வெள்ளி தகடுல இத எழுதி தாயத்துக்குள்ள அடைச்சு, அதுக்குள்ள வாசனை திரவியம்லாம் குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அத்தரு, அரகஜா, மஸ்கத்தர், அம்பர் இதெல்லாம் வந்து மையா நீங்க பண்ணி இந்த யந்திரத்தில தடவி தாயத்துக்குள்ள போட்டு அத மூடி ஃபெவிக்விக்க போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு சாமி கிட்ட ஒரு மண வச்சு, மணைக்கு மேல ஒரு துணிய வச்சு, துணிக்கு மேல வந்து அந்த தாயத்த வைங்க. தாயத்த வச்சு இந்த மந்திரத்த சூரிய பகவானோட இந்த மந்திரத்த 6 முறை சொல்லணும். சொல்லிட்டு தண்ணிய குடிங்க. 48 நாள் இந்த மாரி பண்ணிட்டு, நீங்க பயன்படுத்தி பாருங்க. இந்த யந்திரம் எப்போ எழுதணும்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும், சூரிய ஓரையா இருக்கணும், வளர்பிறையா இருக்கணும், நீங்க பொறந்த திதியா ஒண்ணு இருக்கணும். திதி ஒண்ணு இருக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை வர திதியா இருக்கணும். அந்த மாரி பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. என்னோட சேனல புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.